அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே. அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. சரி, நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ என் வாழ்க்கையில் சண்டை போட மாட்டேன். கத்தி நான் பேசுறது தான் வந்து அம்மா கிட்ட தான் அதிகமாக. ரொம்ப நல்ல குழந்தையா இருப்பா இன்ன வரைக்கும். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆஃப்டர் டீனேஜ் அவங்க அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இப்போ வரைக்குமே எந்த படத்துக்கும் அவங்க ஷூட்டிங்லாம் வந்தது. தியேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு அழுகை எல்லாமே இருந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தப்போ அழுதாங்க, அது எப்பயுமே அழாதுதானேன்னு விட்டா எத்தனை வாட்டி அதே இதை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுவும் அம்மாவா இருந்தா எக்ஸ்ட்ரா வரும். அழுகிறான் போது எனக்கு தானாவே அழுக வரும். இங்கே இனிஷியலாக ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு நடிக்கன்னு வரும்போது இறங்கி போக முடியாது. அப்படி இறங்கி போகிறவங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். சிலர்லாம் வந்து இப்போ கூட ஒர்க் பண்ண சைல்டு ஆர்டிஸ்ட் அம்மாங்க சொல்லி கூட கேட்டிருக்கேன். பட் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்களே அங்கே வேறு மாதிரி. கைதியில் வந்து ரொம்ப பிளானிங்காக பண்ணாங்க. அப்போ வந்து கார்த்தி சார் வந்து ஒரே ஷாட் ஒரு டேக்கில் பண்ணாங்க. அது ரீடேக்கு அந்த மாதிரியெல்லாம் போவே இல்லை. அழுதிங்களா? இதில் தேட்டரில் நமக்கு ஒரு 50% வந்தாலே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ மோனிகா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சைல்டு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது மோனிகாவுக்கு வந்துட்டு இந்த ஆக்டிங் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எந்த டைமில் வந்துட்டு ஸ்பார்க் ஆச்சு? ஓகே, நம்ம பொண்ணையும் வந்துட்டு நம்ம படத்துக்குள்ளே வந்துட்டு நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு படத்துக்குள்ளன்றது இல்லை. அவள் வந்து குழந்தையா இருக்கும்போது இந்த குட்டிஸ் சுட்டிஸ் ப்ரோக்ராம் வரும் சன் டிவி. ஆமாம். ஸோ அதை பார்த்துட்டு நானும் போகணும்னு ரொம்ப அடம் பிடிப்பான். இப்போ அந்த அண்ணாச்சி வந்து இவங்க அப்பாவுக்கும் நல்ல பழக்கம் தான். ஆனால் அவங்க போய் நான்லாம் என் பொண்ணுக்காகலாம் போய் கேட்க மாட்டேன். அவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு டெய்லியும் வந்துட்டு போகிறான், நான் போய் இப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அவளை அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஆடிஷன் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஓகே. ஆடிஷன் போன அன்னைக்கு மறுநாளே ஷூட்டுன்ட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க அப்பாவும் வரணும்னு கண்டிஷன் போட்டாங்க. இவங்க அப்பா வர தெரியாது. அவங்க அப்பாவோட ஜூனியர் ஜஸ்டின். ஸோ அப்போ அவங்க அப்பா வரணும், வந்தாதான் அப்படின்ட்டு சொல்லி இவட்ட சொல்லிட்டாங்க. நான் வந்து வீட்டில் என்ன சொல்ல போகிறோம், போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரினா அவள் குழந்தை ஆசைப்பட்றான்னு வந்தால் அவங்க அப்பா வரமாட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்போ ஜஸ்டின் தான் வந்து ஃபஸ்ட்டு சீரியலில் சன் டிவியில் சீரியலில் ஒன்றுக்கு வந்து கேட்டு ஒரு மெயின் ரோலு குழந்தை வேணும் பண்ணுங்க, நான் தானே இருக்கேன்னு சொல்லி போனோம். பட் எனக்கு சீரியல் வந்து பிடிக்கல. ஆஃபீஸ் டைம் மாதிரி எவ்ரி மந்த் டேட் கொடுக்கணும். காலையில் போயிட்டு நைட்டு 9:30 10 மணிக்கு. சின்ன பொண்ணாவை எனக்குமே குழந்தை இருந்தா, இன்னொரு குழந்தை. ஸோ எனக்கு அது ஆஃபீஸ் டைம் மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு நம்மளோட பர்சனல் இது எதுவுமே இல்லாமல் எல்லா மந்த்தும் இந்த டேட்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணுன்றது கஷ்டமாக இருந்து நான் பண்ணலைன்னு. அந்த டைம் தான் வேதாளம் வந்து ஆஃபர் வந்தது. தானாக வந்தது, நாங்கள் போகல. நான் ஊரில் இருக்கும்போது கால் பண்ணாங்க, நான் நம்பவே இல்லை. அஜித் சாரோட நடிக்கணும் எனக்கு ஒரு நான் அப்பவுமே அப்படியா, இப்போ நான் ஊரில் இல்லை இப்படி தான் சொல்கிறேன், வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பூபாலன் கோ டைரக்டர் அவர் இருந்தார். சொன்னார், உங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபர் தெரியுமா, 10 குழந்தைங்களில் வந்து உங்கள் பொண்ணை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படிலாம் சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்டேன். அப்போ கேட்டேன், நான் எப்படி உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைச்சது அப்படின்னா, வெங்கடேஷ்னு ஒரு கோஆர்டினேட்டர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அதில் போனது தான். ஸோ அந்த குட்டிஸ் டுட்டிஸ் போனதுலேருந்து அப்படியே இதாயிருக்கு. அதில் வந்து அப்படியே. ஸோ அப்போ பேசிக்கலி அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஆமாம், பியூர்லி அவளோட இன்ட்ரெஸ்ட். அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் படங்கள் வரைக்குமே அவங்க வந்து அந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இப்போ வரைக்குமே எந்த படத்துக்கும் அவங்க ஷூட்டிங்லாம் வந்ததில்லை. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டா ஏதாவது ப்ரீமியர் ஷோ அந்த மாதிரி வருவாங்க, ஷோக்கு வருவாங்க, மற்றபடி வரமாட்டாங்க. இப்போ ஒன்றும் அவங்க பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஒரு நல்ல இதில் தான் போகிறோம். இவங்க வந்துட்டு இப்போ சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஒரு தீபாவளி கரெக்டாக வேதாளம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஃபேமிலியோட எல்லாருமே போயிருந்தோம், சிஸ்டர் எல்லாமே. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்போ வந்து இந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பு இந்த விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ இது கிடையாது. தியேட்டரில் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, சந்தோஷம், ஒரு அழுகை எல்லாமே இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு படத்தில் மட்டும் அவங்க அழுகலை, இப்போ வரைக்குமே வந்து எந்த படம் பார்த்தாலுமே அவங்க தியேட்டரில் பார்க்குறப்போ அழுவாங்க. அது எல்லா படத்துக்குமே. அது இப்போ எறும்பு வந்து ஒரு ஷோ ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தப்போ அழுதாங்க, அது எப்பயுமே அழாதுதானேன்னு விட்டா
திருப்பி திருப்பி நம்ம இப்போ தியேட்டர் விசிட்லாம் போகும்போது பார்ப்போம்ல, அப்பயும் போய் பார்த்தாங்கனாலும் அழுவாங்க. எத்தனை வாட்டி அதே இதை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதே எப்படி மேம் எல்லா படத்துக்கும் வந்துட்டு சோகமான சீன் அழுவீங்களா இல்ல எல்லா சீனுக்கும்? அப்படிதான். இப்ப 1 hour முன்னாடி தான் அந்த சீன் எடுப்பாங்க. அந்த சீனை நம்ம பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த சீன் பண்ணும்போது என் குழந்தை இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு டயர்ட்ல வந்து உட்கார்ந்து இருந்தா இப்படி எல்லாம் இந்த பிரச்சனை அந்த மெமரிஸ்ல அப்படியே ஃபிளாஷ் அந்த ஆகும். விஷயங்கள்லாம் வரும். அது இல்ல அது இவ்வளவு நல்லா வந்திருக்கு, அவ பட்ட கஷ்டத்துக்கு இது நல்லா வந்திருக்கு, மத்தவங்க நல்லா பிரைஸ் பண்ணி சொல்லும் போதோ இல்ல தியேட்டர்ல யாராவது ஏதாவது சொல்லும் போதோ அப்படியே அது ஆனந்த அழுகு கண்ணீர். ஆமா வரும். ஆனா திரும்பி ரிப்பீட்டடா அது தியேட்டர்ல பார்த்து அழுகுறேன்னா இப்ப எறும்பெல்லாம் அந்த சீனே அவ்வளவு இம்பாக்டா இருக்கும். ஓகே. இப்போ இந்த அழுகிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தெலுங்கு படம் பண்ணா அது வந்து இதில் சிறுமலையில பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆகலை இன்னும். ஓகே. ஆனால் அந்த படத்தை ஷூட் பண்ணும்போது ஹரிஷ் உத்தமன் இவளோட அப்பாவா பண்ணியிருப்பார். அங்கே எஸ்டேட்ல இருந்த எல்லாருமே அழுதாங்க. கேமராமேன் வந்து அழுகிறாரு, எல்லாருமே அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அப்போ அந்த அந்த இதை நான் திரும்பி பார்க்கும்போது அது அழுகதான் வரும். எதேச்சியா கிளிசரின் போடாம நார்மலா ஒரு லென்த்தி சீன் அழுகுறாங்கன்னா எறும்பு அப்படிதான் இருந்தது. அங்க ஊர்க்காரங்கெல்லாம் அவ்வளோ பேரும் செட்டில் இருக்கிற மொத்த பேரும் ஒரு விஷயத்துக்கு அழுகுறாங்க. இப்போ நம்ம அழுகுறோம், சைலண்டா செட் இருக்கு, கிளிசரின் போடுறோம், திரும்பி ஒரு லென்த் போர்ஷன் வந்து அவ தானா அழுகிறா, எல்லாரையும் அழ வைக்கிறான் போது அதோட இம்பாக்ட் கண்டிப்பா ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதும் இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது லைவா இருக்கும் போதும் அது கனெக்ட் ஆகும் போது அழுக தானே வரும். கண்டிப்பா. ஆமா. அதுவும் அம்மாவா இருந்தா எக்ஸ்ட்ராவே வரும். ரெண்டாவது அவ அழுகிறான் போது எனக்கு தானாவே அழுக வரும்ல. ஓகே மோனிகா, நீங்க சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் அப்ப ரியலைஸ் ஆயிருந்திருக்காது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ஸ்கெடியூல்ல இருந்து எல்லாமே பேக் டு பேக் ஃபுல் சிஸ்டம் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறது உங்க அம்மாவா தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்க அம்மா ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட கேரியர்னு எடுத்து பார்த்தா வந்து நான் அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், என்ன பண்ணேன்றதை விட என் அம்மா பண்ணது தான் அதிகமாக இருந்திருக்கும். பிகாஸ் இப்போ காலைல ஒரு ஷூட்க்கு போகணுன்னா கூட என்னை எழுப்புறதுலேருந்து என்ன ரெடி பண்ணுறதுலேருந்து அங்கே போகிற வரைக்கும் எல்லாமே பண்ணுறது வந்து அவங்க தான். அதெல்லாம் தாண்டி நான் நடிக்கிறனாலும் இப்போது என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்போது வந்து அந்த டயலாக் வந்து எப்படி பேசணும்னு என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் ஷேப் பண்ணதே வந்து என்னோட அம்மா தான். எல்லா ஒருத்தவங்க கிட்ட ஜென்ரலாக பேசுகிறப்பையும் சரி, எப்படி ஃபார்மலாக எப்படி பேசணும், எப்படி எந்த விதத்தில் இன்ட்ராக்ட் பண்ணணும்லேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இந்த கெரியர்னு எடுத்தால் ஃபுல்லாகவே அம்மா தான். பர்சனல் லைஃப்லேயும் கூட வந்து என்ன சொல்ல எல்லாமே வந்து அம்மா தான் வந்து பார்த்துப்பாங்க. வெரி க்ளோஸ் டு அம்மா. ஓகே கிரேட். க்ளோஸ்னாலும் சண்டைவும் நான் நிறைய போடுறது க்ளோஸா இருந்தா கண்டிப்பா சண்டை போடுவாங்க. அதுதான் நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ என் வாழ்க்கையில சண்டை போட மாட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டால் நான் கட் பண்ணிட்டு இப்போ கால் கட் பண்ணிட்டு பேசாமல் இருப்பேனே தவிர நான் ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டு கத்தி நான் பேசுறதுனா வந்து அம்மா கிட்ட தான் அதிகமாக பண்ணுவேன். அது அம்மா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் அது அம்மா கண்டிப்பாக பேசிடணும். ஓகே கிரேட். ஸோ இப்போ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, உங்களுக்கு மீடியா புதுசுங்கிறப்போ ஏதாச்சும் நெகட்டிவிட்டிஸ் இல்லை சேலஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இங்கே இனிஷியலாக ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு நடிக்கன்னு வரும்போது அது சைல்டு ஆர்டிஸ்ட்டை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பெரிய பேமெண்ட் இருக்காது. மற்ற இப்போ அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அப்போ அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ், நம்ம அதை கடந்து தான் வரணும். எடுத்ததுமே எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ண முடியாது. இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேசுறது ப்ரொடக்ஷனில் நமக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம தாக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளால ஒரேடியாவே இறங்கி போக முடியாது. இப்போ அப்படி இறங்கி போகிறவங்களும் இருக்காங்க, பரவாயில்ல நான் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. நமக்கு அதையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் பேசுறதா இருக்கட்டும், மேனேஜர்ஸு ஒவ்வொருத்தங்க நம்ம எப்படின்னு பார்த்து பேசுவாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். சிலர்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பேசினா வேற மாதிரி பேசுகிறவங்க இருப்பாங்க. அதை வந்து நான் என் கூட இவ கூட ஒர்க் பண்ண சைல்டு ஆர்டிஸ்ட் அம்மாங்க சொல்லி கூட கேட்டிருக்கேன். இவன் நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்களே அங்கே வேற மாதிரி கூட அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. அப்படியான்னு நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த பேச்சு நம்ம எப்பவுமே அந்த ஸ்ட்ரிக்டாக என்னை பார்த்தாலே எல்லாரும் இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சிரிக்கவே மாட்டாங்க, ஹாய் ஹலோ கூட பேச மாட்டேன் சீரியஸா முடிஞ்சு. ஏன் அப்படின்னா அதை அப்படி வச்சுக்கும் போது நம்ம கிட்ட யாரும் எதுவுமே வராது. இந்த டாக் என்ன இது என்ன கரெக்டா எல்லாமே நடக்கும். அந்த விஷயங்கள் தான். இல்லைன்னா அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு எல்லா விதத்துலையுமே, நாட் ஒன்லி நான் மீன் பண்ற விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே ஈவன் ஒரு பேமெண்ட் வாங்குறதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த அட்வான்டேஜ் வரும். நாம கரெக்டாக இருந்துக்கும் போது நம்மளுக்கு அவங்களோட பேச வேண்டிய எந்த நெசசிட்டியும் இல்லை. நாட் ஒன்லி சினிமான்னு இல்லை, எல்லா ப்ரொஃபஷனலுமே அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து அதில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அது ஃபேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், இப்போ வந்துட்டு மோனிகா வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, இன்னமும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ ஷூட் அண்ட் ஸ்கூல் வந்துட்டு எப்படி சைமல்டேனியஸாக மேனேஜ் பண்ணாங்க? நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் எஃபர்ட்ஸ் போட்டீங்க? இல்லை ஷூட்டுன்னா எஃபர்ட்டுன்னு பார்த்தா ஸ்கூலில் போய் நம்ம கை கட்டி நிற்கணும், வேற எதுக்கும் பேச மாட்டோம். ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்க் கம்மியாக இருந்தால் டிசி வாங்கிட்டு போயிடுங்க, நிறைய லீவ் இருக்குன்னா டிசி வாங்கிட்டு போயிடுங்க. இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் இருந்திருக்கு. ஸ்கூல் சைடு ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கு. நம்ம அதை மேனேஜ் பண்ணி தான் பண்ணோம். ராட்சசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டு இருக்குது, ஆனால் லீவ் போடக்கூடாது. கண்டினியூஸாக இப்போ ஒரு 14 days ஷூட் இருக்குன்னா அதெல்லாமே லாங் டைம் பண்ண படங்கள் டேட்ஸு. இப்போ ஆந்தேவதை ஷூட்டும் இருந்தது. 2 பேருமே தனித்தனியாக தான் டேட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆந்தேவதை முடிக்கலை. இப்போது இவங்க கொடுத்த டேட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கல ராட்சசன். ஸோ 2 பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்ச் ஒர்க் ஆந்தேவதை இவங்க ஷூட்டும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே பேசி, நான் சொன்னேன் என்கிட்ட நீங்கள் டேட்டுக்கு வராதிங்க, நீங்களே பேசிக்கோங்க, யார் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அவங்க பேசி கொடுப்பாங்க. இப்படி போகும்போது ஸ்கூல் லீவ் போட முடியல. இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் ஸ்கூல் போவா, 4 மணிக்கு கார் கீழே ரெடியாக நிற்கும். இவன் வந்த உடனே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே குளிச்சுட்டு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காருவா. அங்கே போவோம், அங்கே போய் ஷூட்டு முடிச்சுட்டு 2 மணி 2:30 மணி, சில டைம் 3 மணி கூட ஆகும். ஆமாம், 2 மணிக்கும் கால் ஷீட் முடியும். சில டைம் முடிஞ்சிச்சுன்னா 1:30 மணிக்கு கிளம்புவோம். ஆனால் 2 மணி அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு டைம் ஒன்று எடுக்கும்ல. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் எந்திரிச்சு உடனே ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அகைன் வந்து திரும்பி சாயங்காலம் வந்து அந்த தூங்குற டைம் தான். அதுலேயும் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. காலையில வரைக்குமே 5 மணி வரைக்குமே ஷூட் இருக்கு, தூக்கமே இல்லாம கூட அவ ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஐயோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அவளுக்கும் கஷ்டம்தான். ஆனா அவ எனக்கு கேட்டா இப்பதான் அவ கொஞ்சம் படுத்துறா சண்டை. அந்த டைம்ல அவ ரொம்ப வேற குழந்தைங்க அடம் பிடிப்பாங்கல்ல. இப்போ என்னால பண்ண முடியாது, பசிக்குதுன்னா எனக்கு இந்த டைம் சாப்பாடு வேணும். இப்ப வித்தவுட் பிரேக் எல்லாம் போகும். அப்போ மெயினாக பண்ணுறவங்களுக்கு சாப்பிட்றது கூட இந்த வித்தவுட் பிரேக்கில் சாப்பிட்றது கூட சாப்பிட முடியாது. ஆனால் அவள் சாப்பிடாமலே ஒரு பிஸ்கட்டோ ஒரு பாலோ ஒரு ஜூஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு கூட பசின்னும் நிற்க மாட்டா. இல்லை வந்து எனக்கு தூங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டெடிக்கேட்டடாக அவள் விரும்பி ஒர்க் பண்ணால் அதனால தான் என்னால் அதை எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அவள் எங்கேயாவது மக்கர் பண்ணியிருந்தா என்னால் முடியலன்னு அழுதாலோ இல்லை பண்ண மாட்டேனாலோ ஒரு இடத்துல பதில் சொல்கிற மாதிரியே ஆயிருக்கும். ஒரு படம் கமிட் ஆகி அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் கூட இவளால் ஒர்க் கேட்டதுன்னு இருந்ததே இல்லை. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையும் கூட. அவ ஒரு நாளும் சண்டை போட்டதோ அடம் பிடிச்சதோ கிடையாது. ரொம்ப நல்ல குழந்தையா இருப்பா. அதுதான் ரொம்ப இன்ன வரைக்கும்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆஃப்டர் டீனேஜ் வந்து என்கிட்ட பர்சனலா, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சண்டைகள் கூட எதுவுமே கோவப்படுறது ரொம்ப சமத்தா இருப்பா. ரொம்ப சமத்தனா அது எக்ஸ்ட்ரீம். அது வயசு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக அதான் நான் தான் நினைச்சிட்டேன் நம்ம தான் மாறணும். அவ வந்து இப்படி ஆயிட்டா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருப்போம். புதுசாப்பா சின்னதுல இருந்து அப்படி இருந்தா கூட தெரியாது. இது புதுசா இருக்கிறதுனால அதை நம்ம உங்களுக்கு மோனிகாவோட ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன? அவளோட எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். இப்போ எறும்புல லாஸ்டா பண்ணதும் சரி, ப்ரீஸ்ட் சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு அவளோட. எல்லாமே எனக்கு ஒவ்வொன்றுமே எது எல்லாமே தான் சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று இதுதான் என்னோட ஃபேவரட், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா? கைதியில வந்து பண்ணாங்கல்ல, அது வந்து ரொம்ப பிளானிங்காக பண்ணாங்க. அப்போ வந்து கார்த்தி சார் வந்து யார்கிட்டையும் பேசலை. அவர் லோகேஷ் அவர் சொன்னார், டைரக்டர் என்ன சொன்னார்னா அவரே வந்து யார்கிட்டையும் பேசலை. ஏன்னா அந்த மூடுக்காக யாரும் செட்டில் சிரிக்காதீங்க பண்ணாதீங்க, எல்லாரையுமே ஒரு மூடோட இருக்க வச்சாங்க. ஏன்னா ஒரே ஷாட் ஒரே டேக் ஒரு டேக்ல பண்ணாங்க. அது ரீடேக்கு அந்த மாதிரியெல்லாம் போவே இல்லை, அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே. ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதில் இவ அப்போ குழந்தை அந்த செட்டுக்கு அடுத்தடுத்த நாள் தான் மற்ற ஷூட்லாம் இருந்தது. ஃபர்ஸ்டே அவளுக்கு அதுதான். அப்போ அந்த டெய்லியே அவள் யாரோடய மிங்கிள் ஆகலை, டைரக்டரோட மட்டும்தான். ஏன்னா டைரக்டரை ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். இவங்கள தவிர செட்டில் யாரையுமே தெரியாது. அந்த செட்டில் போனதுமே இப்படி ஒரு சீனை நடிக்கிறான்னா அதை அவள் பண்ணிட்டா. அப்போ நான் சொன்னேன் இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நானே அழுதுட்டேன். இப்போ டைரக்டர் வந்து பழுதிங்களா இதில் தேட்டரில் நமக்கு ஒரு 50% வந்தாலே சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணார். இதுதான் இருக்கும்னா அதே மாதிரி அது இருந்தது. இன்ன வரைக்கும் அதை பேசுகிறாங்கல்ல. அப்போ அது அஃப்கோர்ஸ் அது ஒரு அதை விட பெஸ்ட் என்ன இருக்க முடியும். ஸோ வந்துட்டு இப்போ மோனிகா வந்துட்டு சின்ன வயசில் ஆக்ட் பண்ணிட்டு பப்ளிக்கில் போயிட்டு ரெகக்னேஷன்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் அந்த சைல்டு ஆர்டிஸ்டான்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. அது உங்களுக்கு தான் அந்த ரெகக்னேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் வந்து திடீர்னு நம்ம குழந்தைய பார்க்குறாங்க, இதுக்கு தானே ஆசைப்படுவாங்க. இப்போ 2 விதம் சினிமாவுக்கு வர்றது, ஒன்று ஃபேமு, மீடியாவுக்கு வர்றதே அஃப்கோர்ஸ்
பணம், இது 2க்காக தான் வருவாங்க. பணம் கிடைக்கலன்னா ஃபேம். நிறைய பேர் மணியை மைண்ட் பண்ண மாட்டாங்க. மணியை மைண்ட் பண்ணாங்கன்னா இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் மைண்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது வரைக்கும். ஸோ இது 2 தான். அப்போ நம்ம குழந்தைய ஒருத்தவங்க பார்த்து இப்படி சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி யாரோ வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ரீம்லாம். இப்போ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இவளோட 9th வெக்கேஷன் நாங்கள் போயிருந்தோம். அப்போல்லாம் பார்த்தா ஒரு வேன் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது. நம்ம மூணார் போயிருந்தோம். அந்த டைம் ரொம்ப எல்லா இடத்துக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து இதே ஏறதுனால உங்கள் அப்பா டிரைவ் பண்ணல, டிரைவரை வச்சுட்டு போகிறோம். ஆனால் ஓன் காரில் போயிருந்தோம், டிரைவர் வச்சுட்டு போகிறோம். நான் கேட்குறேன், எனக்கு ஒரு பயம், இந்த டிரைவர் எதுவும் சொல்லிட்டேன், எதுக்கு இந்த வண்டி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டிரைவர் வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து மடக்கி நிறுத்திட்டாங்க. அப்போது வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி அந்த டிரைவர் 2 பேருமே லோக்கல் டிரைவர்ஸ், அந்த வேனில் இருக்கிறவங்களும் இவங்க நம்ம காரில் இருக்கிறோம் வந்து பேசுகிறாங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. வந்தால் வயசானவங்க, அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க, பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த எறும்பு படத்தை பார்த்துட்டு ரொம்ப. கொடைக்கானல் அதே மாதிரி ஒருத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து அவங்க அக்கா தம்பி 2 பேரும் இதே மாதிரி தான் சண்டை போட்டுக்குவாங்க, எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சுன்னு அழுதெல்லாம் பேசுனாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லரில் வந்து போனால் அங்கே ஒரு ஃபேமிலியே எல்லாரும் ஓடி வந்து இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்து இங்கே ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் நடந்து இப்போ வரைக்கும் அது நடக்குது. கேரளாவில் ரொம்ப நிறைய நடக்கும். அது எங்களுக்கு தமிழ்நாடை விட கேரளாவில் பழகிருச்சு. ஏர்போர்ட்லலாம் போனால் கிஃப்ட் வாங்காமல் விட மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஃபாரின்ல இருந்தவங்கலாம் அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாம் காமிச்சு, இல்லை நீங்கள் வந்து ஒரு காஃபியாவது எங்களோட சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி ஏர்போர்ட்ல அந்த மாதிரிலாம் கூட நிறைய நடந்து. ஸோ மோனிகா, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன, பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன? பிடிச்ச ஒரு விஷயம்னா எனக்கு எப்பயுமே வந்து என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்து வந்து ரொம்ப ஜென்யூனாக லைக் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணணும், அதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்க்கு வேணால் போகலாம். அம்மா அப்பா 2 பேருமே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் அப்படின்னா வந்து இப்போது ஏதாச்சும் ஒன்று நமக்கு வேணும்னு நான் கேட்டேன்னா அதே தான், எது வேணாலும் வந்து அது ஒரு விஷயம் வாங்கி தரணும் பண்ணணும்னா அவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு போகிறவங்க. அப்பா கிட்ட வந்து எனக்கு ஒன்று வேணும்னு சொன்னால் அது வாங்க முடியாது தான். ஆனால் அம்மா வந்து ஒன்று வேணும்னு சொன்னால் அதில் என்ன உனக்கு யூஸ் இருக்குது, அது வந்து இவ்வளோ காசு போட்டிருக்கு, எதுக்கு இது வாங்கணும், இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, இவ்வளவும் யோசிச்சு தான் வாங்குவாங்க. அது வந்து கொஞ்சம் அனாயிங்காக. மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துட்டு மோனிகாட்ட பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவள் பிடிச்ச விஷயம்னா அவள் வந்து ரொம்ப நல்ல குழந்தையா இருப்பா. எதையுமே வந்து அடம் பண்ண மாட்டா. இந்த பொருள் வேணும், இல்லை இப்படி வேணும், இதை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை நாங்களே பண்ணிடுவோம். ஆனாலுமே அவளா எதுவுமே அடம் பண்ண மாட்டா. புரிஞ்சுக்குவாங்கன்றத தாண்டி பண்ணவே மாட்டான்ற எனக்கே அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நான் அவகிட்ட கேட்டிருக்கேன், எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன், உனக்கு எதாவது வேணும்னா வாயை திறந்து கேளு. இப்போ என் சின்ன பொண்ணு அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பா. எதாவது வேணும்னா இப்போ நாங்கள் பண்ணவே மாட்டோம்னாலும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா உடனே அது எனக்கு வேண்டாம், நம்மளே பண்ணாலும் அது வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவகிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எதுவுமே எனக்கு இல்லை. என்னோட குழந்தை பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா விதத்துலையும் எனக்கு அவள் சப்போர்ட்டிவாக நிறைய இருந்திருக்கா. மென்டலாகவும் சரி, அண்ட் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது அவளால். எல்லாருமே வெளியிலயும் சரி, எனக்கு ஸ்கூல் வைஸ் கூட சரி, அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட்னு இன்ன வரைக்கும் ஸ்கூல்ல வந்தது கிடையாது. ஸ்கூல்ல இவளுக்காக நாங்க போய் நின்று ஒரு பிரச்சனைன்னு ஃபேஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனை. இப்ப மாத்திக்கணும்னா அந்த டீனேஜ் பிரச்சனைகள் தான், கோபம், அடம், அதேதான் சொல்லு விஷயங்கள். அந்த டக்குன்னு நம்ம கிட்ட பேசுறது. இதுக்கு முன்னாடி அந்த எதிர்த்து பேசுவாங்க மாட்டாங்க. ஓகேமா, அந்த பேசுற டோனே வேற மாதிரி இருக்கு. இப்ப அந்த டோன் கொஞ்சம் இதா இருக்குல்ல, என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம மாத்திக்கணும், அவ வளர்றா அப்படிதான் எனக்கு தோணுது. சூப்பர். 2 பேரோட இந்த பாண்டை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். தேங்க்யூ so much for your time. Thank you so much. Thank you. ஹலோ அம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. ஃபர்ஸ்ட்லி வந்து தேங்க்யூ ஃபார் எக்ஸிஸ்டிங். ஏன்னா என்னை வந்து பர்ஃபெக்டாக நான் வச்சுக்கணுன்ட்டு வந்து என்னை விட நிறைய நீ தான் நினைக்கிற. அண்ட்
அதுக்கு வந்து நான் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். பிகாஸ் எப்பயும் நீ அதை பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் என்ன நான் பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுத்தது நீ தான். அண்ட் தென் ஐ ஹோப் யூ ஸ்டார்ட் பீயிங் செல்ஃபிஷ் ஃபார் யுவர் செல்ஃப். பிகாஸ் எப்போயுமே என்னை பற்றியும் மற்றவங்கள பற்றி நினச்சி நீ உன்னை மறந்துடுற எப்போயுமே. ஸோ ஐ ஹோப் யூ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் அண்ட் எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மதர்ஸ் டே வந்து அதுக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் ஐ வில் லவ் யூ ஃபார் எவர். அண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சண்டை போடுறோமோ அதே மாதிரி எப்போயுமே வி ஹாவ் ஆர் லைக் லவ்விங் டைம். அண்ட் அது வந்து இன்னும் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் ஹாப்பி மதர்ஸ் டே. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.